சொல்ல போறோம் அப்படிங்கிறது தான் இங்க வந்து உங்களுக்கு டீசர் மாதிரி கொடுத்துருக்காங்க. இது என்ன மாதிரியான ஒரு பிசினஸ் டைப், நாங்க யாரு, இந்த சொசைட்டிக்கு நாங்க என்ன புதுசா கொண்டு வந்திருக்கோம், நிறைய மார்க்கெட்டிங் கம்பெனிஷன் நீங்க தெரிஞ்சுக்க போறீங்க. நான் ப்ரோக்ராம் ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி இந்த ஸ்லைட் பத்தி கண்டிப்பா நான் உங்ககிட்ட சொல்லியே ஆகணும். சொல்றதுக்கு முன்னாடி வித் யுவர் கைண்ட் ரிக்வெஸ்ட், இந்த ஸ்கிரீன் வந்து யாருமே டச் பண்ணாதீங்க. ஏன் அப்படின்னா நான் மொபைல்ல இந்த ஸ்கிரீன் பார்த்து உங்ககிட்ட பேசிட்டு இருக்கேன். ஸோ அதுல ஸ்கிரிபிள் பண்ணும்போது ஓகே. என்னோட வாய்ஸ் கிளியரா இருக்கா கிருத்திகா மேடம்? கிளியர் மேடம். ஓகே. ஸோ டவர் கரெக்டா இருக்கு, நீங்க கொஞ்சம் செக் பண்ணிக்கோங்க. ஸோ ஸ்கிரிபிள் பண்ணாதீங்க, ரொம்ப ரிக்வஸ்டடா நான் கேட்கறேன். ஏன்னா நீங்க ஸ்கிரிபிள் பண்ணும்போது பேசுறதுக்கு கொஞ்சம் டிஸ்டர்பன்ஸ் ஆகுது. சோ மச் நீங்க கோஆபரேட் பண்ணுவீங்கன்னு நான் நினைக்கிறேன். ஸோ இந்த ஸ்லைட் கண்டிப்பா எல்லாருமே பாருங்க. சேல்ஸ் சொல்யூஷன், ஏன்னா இதுல ஆல்மோஸ்ட் ஆல் ஓவர் தமிழ்நாடு ஃபுல்லா ஒரு 300+ மெம்பர்ஸ் வந்து இன்னைக்கு கனெக்ட் ஆயிருக்கீங்க. ஸோ டிசம்பர் 1 எங்களோட ஃபர்ஸ்ட் இந்த மாதிரி ஒரு டிஸ்கஷன்ல, இந்த மாதிரி ஒரு ப்ரோக்ராம்ல நீங்க கனெக்ட் ஆயிருக்கிறது ரொம்ப ரொம்ப ஹாப்பி. ஸோ இந்த ப்ரோக்ராம் உள்ள வரும்போது பீப்புளுடைய மைண்ட் செட் எப்படி இருக்கும் அப்படின்னா, ஏதோ ஒரு மார்க்கெட்டிங் கம்பெனி ப்ராடக்ட் கொடுத்து நம்மள சேல் பண்ண சொல்ல போறாங்க அப்படிங்கிற ஒரு மைண்ட் தாட்டோட தான் இதுல 99% பீப்புள் வந்து உட்காந்துருப்போம். பட் அப்படி கிடையவே கிடையாதுங்க. சேல்ஸ் அப்படின்னா என்னன்னா, ஒரு பொருளை கொண்டு போய் ஒரு கஸ்டமர் கையில கொடுத்துட்டு அதுக்கான பணத்தை வாங்கிட்டோம்னா அதுக்கு பெருஸ்கேல் மக்கள் ஃபேஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஒண்ணு ஹெல்த் ரிலேட்டடான ப்ராப்ளம். நம்ம சஃபர் ஆனாலும், நம்ம ஃபேமிலியில யார் சஃபர் ஆனாலும் அது டோட்டல் ஃபேமிலியை பாதிக்கும். ஸோ நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா ஃபினான்ஷியல் ரிலேட்டடான ப்ராப்ளம். நம்ம சஃபர் ஆனாலும், ஃபேமிலியில இருக்கவங்க சஃபர் ஆனாலும், ஆனா சொல்யூஷன் ப்ராஜெக்ட் அவங்க முன்னாடி கொண்டு வந்து நாங்க எல்லாருமே பேசிட்டு இருக்கோம். ஸோ அதுக்கு அடுத்த பிரசன்டேஷன்ஸ் நம்ம போகலாம். தி வேர்ல்ட் இஸ் ஒன் ஃபேமிலி. எங்களோட விஷன், மிஷன், மோட்டிவ் எல்லாமே என்னன்னு பாத்தீங்கன்னா, தி வேர்ல்ட் இஸ் ஒன் ஃபேமிலி. இந்த உலகத்துக்கு ஒரு கெமிக்கல் இல்லாத உலகத்தை கிரியேட் பண்ணி கொடுக்கணும் போகணும் அப்படிங்கிற ஒரு உன்னதமான டிசிஷனோட இந்த ப்ராஜெக்ட் வந்து நாங்க ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். நெக்ஸ்ட் ஸ்லைட் போலாம் சார். ஆல்ரெடி நான் சொன்ன மாதிரி எங்களோட விஷன், மிஷன், நோக்கம் எல்லாமே பாத்தீங்கன்னா கெமிக்கல் இல்லாத ஃபேமிலிஸை கிரியேட் பண்ணி சொசைட்டியை கெமிக்கல் இல்லாத ஒரு ஆர்கானிக் சொசைட்டியா கொண்டு வரணும் அப்படிங்கிறது தான் எங்களோட டார்கெட்டா நாங்க ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம். கட்டு சார் ஸ்லைட் கொஞ்சம் மூவ் பண்ணுங்க சீக்கிரம். ஓகே. ஸோ கம்பெனியோட ப்ரொஃபைல், நம்ம எந்த ஒரு ப்ராஜெக்ட் எடுக்கிறோம்னாலும், எந்த ஒரு பிசினஸ் ஆப்பர்ச்சுனிட்டி எடுக்கிறோம்னாலும் ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க வேண்டியது கம்பெனியோட ப்ரொஃபைல். ஸோ அப்படி பார்க்கும்போது நம்மளுடைய கம்பெனியோட நேம் தாஜு9 என்டர்பிரைசஸ் பிரைவேட் லிமிடெட். நம்ம கம்பெனி பின்னாடி இருக்கக்கூடிய 2 மெயின் பில்லர்ஸ் யாருன்னு பாத்தீங்கன்னா, தி ஃபர்ஸ்ட் தி கிரேட் மிஸ்டர் ஜிஜேந்தர் தாகர் சார் நம்ம கம்பெனியோடைய ஃபவுண்டரா இருக்காரு. வந்து இந்த கிரேட் பர்சனாலிட்டி அப்படின்னு நம்ம சொல்லணும். நான் தாகர் சார் பத்தி நிறைய விஷயங்கள் ஷேர் பண்ணணும். அதுக்கு முன்னாடி நம்ம கம்பெனியோட டைரக்டர் மிஸ்டர் சஞ்சீவ் ஹூடா சார் இருக்காங்க. இவங்க 2 பேரும் தான் நம்மளோட கம்பெனியை கிட்டத்தட்ட 4 வருஷமா ரொம்ப ரொம்ப சக்சஸ்ஃபுல் growth ரேட்ல கொண்டு போயிருக்காங்க. ஸோ தாகர் சார் பத்தி நிறைய விஷயங்கள் சொல்லணும். பேசிக்கலி பாத்தீங்கன்னா இவர் ஒரு ஹெர்பலிஸ்ட், மூலிகைகள் பத்தி ஆராய்ச்சி பண்ணக்கூடிய ஒரு சயின்டிஸ்ட், ஹெர்பல் சம்பந்தப்பட்ட ப்ராடக்ட்ஸை கண்டுபிடிச்சு மேனுஃபேக்சர் பண்ணி கொடுக்கக்கூடிய ஒரு மேனுஃபேக்சரர். ஸோ இவர் 2018ல எடுக்கிற ஒரு டிசிஷன் என்ன அப்படின்னா, கெமிக்கல் இல்லாத ஆர்கானிக்கான ப்ராடக்ட்ஸ் நிறைய நம்ம மேனுஃபேக்சர் பண்றோம், இது டைரக்டா மக்கள் கையில போய் சேருதா அப்படிங்கிற ஒரு திங்கிங் அவருக்கு வரும்போது தான் தாஜு9 அப்படி நிறைய விஷயங்கள் ஷேர் பண்ணலாம். ஒரே ஒரு விஷயத்தோட நான் முடிக்கிறேன். தாகர் சாருக்கு கிடைச்சிருக்கு. இது மாதிரி நிறைய அவார்ட்ஸ் அண்ட் ரிவார்ட்ஸ் வந்து சார் வாங்கியிருக்காரு. நெக்ஸ்ட் கம்பெனியோட ப்ரொஃபைல். ஸோ நம்மளோட கம்பெனி ஆல்ரெடி நான் சொன்ன மாதிரி 2018ல எஸ்டாப்ளிஷ் பண்ண நம்மளோட கம்பெனி 100% இது ஒரு ப்ராடக்ட் பேஸ்டு கம்பெனி. 4 இயர்ஸா ரொம்ப ரொம்ப சக்சஸ்ஃபுல்லான growth ரேட்ல போயிட்டு இருக்கு. நம்மளோட ஹெட் குவார்ட்டர்ஸ் எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னா, தாஜு டவர் அப்படிங்கிற நேம்ல நியூ டெல்லியில சென்டர் ஆஃப் த சிட்டில 10,000 ஸ்கொயர் ஃபீட்ல ஓன் பில்டிங்ல நம்மளோட கம்பெனி லொக்கேட் ஆயிருக்கு. இதை நான் ஏன் சொல்றேன்னா, இந்தியாவில் இருக்கக்கூடிய டாப் 10 MLM கம்பெனிஸ்ல ஓன் பில்டிங்ல ஆப்ரேட் ஆகக்கூடிய டாப் 3 கம்பெனில நம்மளோட தாஜு9 கம்பெனியும் ஒன்று. நம்ம கிட்ட ஓனா மேனுஃபேக்சரிங் யூனிட்ஸ் இருக்கு, எல்லாமே GMP சர்டிஃபைட் வாங்கியிருக்கோம். ஓன் R&D இருக்கு, லெபார்டரி இருக்கு, இது எல்லாமே கவர்மெண்ட் ஆஃப் இந்தியாவுடைய DSIR சர்டிபிகேட் வாங்கியிருக்கோம். 100% கெமிக்கல் இல்லாத ஆர்கானிக்கான ப்ராடக்ட்ஸ் 180க்கும் மேல நம்ம கிட்ட இருக்கு. எல்லா ப்ராடக்ட்ஸுமே US FDA சர்டிபிகேட் வாங்கியிருக்காங்க. நம்ம கிட்ட இருக்கக்கூடிய ஆர்கானிக் ப்ராடக்ட்ஸ்க்கு இந்தியன் கவர்மெண்ட்ல கொடுக்கக்கூடிய ஜெய்விக் பாரத் அப்படிங்கிற சர்டிபிகேட் நம்ம கலெக்ட் பண்ணியிருக்கோம்.
இந்தியாவில் இருக்கக்கூடிய ஆர்கானிக் ப்ராடக்ட்ஸ் மேனுஃபேக்சர் பண்ண கம்பெனிஸ்ல வெரி ஃபியூ கம்பெனிஸ்ல மட்டும்தான் இந்த ஜெய்விக் பாரத் சர்டிபிகேட் இருக்கு. அதுல நம்மளோட கம்பெனியும் ஒன்று. ஓன் மேனுஃபேக்சரிங்கா நம்மளோட கம்பெனி இன்னுமே 17 கம்பெனிஸ்க்கு ப்ராடக்ட்ஸ் மேனுஃபேக்சர் பண்ணி கொடுத்துட்டு தான் இருக்காங்க. 200% ஆனுவல் growth ரேட்ல நம்மளோட கம்பெனி ரொம்ப ரொம்ப சக்சஸ்ஃபுல்லா ரன் ஆயிட்டு இருக்கு. நெக்ஸ்ட் போலாம் சார். ஹெல்த் வெல்த் நம்மளோட கான்செப்டே இதுதான். ஒருத்தருக்கு ஹெல்த்தும் வெல்த்தும் ஒரு ஹியூமனுக்கு கிடைக்குது அப்படின்னா அவங்களோட லைஃப்ல ஹாப்பினஸ்க்கு குறையவே இருக்காது. ஸோ எங்களால முடிஞ்ச வரைக்கும் நிறைய பீப்புளுக்கு ஹெல்த்தையும் வெல்த்தையும் ஹாப்பினஸையும் கொடுக்கறது மட்டும்தான் எங்களோட ஒரே மோட்டிவா வச்சிருக்கோம். ஸோ கம்பெனியோட ப்ரொஃபைல் பற்றி உங்ககிட்ட நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். ஸோ நெக்ஸ்ட் நம்மளோட ப்ராடக்ட், நம்மளோட கம்பெனியோடைய ஹீரோ, நம்மளோட பிசினஸோட ஹீரோ ப்ராடக்ட்டை பத்தி பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த ஸ்லைட் கண்டிப்பா எல்லாருமே பாருங்க. ஏன்னா இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை யூஸ் பண்ணி நீங்க ப்ராடக்ட்டை யூஸ் பண்ண போறீங்களா, பிசினஸ்குள்ள வர போறீங்களா, எனக்கு அதை பத்தி எதுவுமே தெரியாது. பட் ஆனா என்னன்னா நான் இனி பேசக்கூடிய ஒரு விஷயங்களும் தேவையான விஷயம். ஸோ கவனமா கவனிங்க. மைண்ட் செட் ஆஃப் மெஜாரிட்டி பீப்புள் பை லக்ஸுரி பிஃபோர் ஹெல்த் அப்படின்னா என்னன்னா நம்ம லக்ஸுரியான லைஃபுக்கும் நம்மள பினான்சியலி ஸ்டேபிள் பண்றதுக்கும் நிறைய எஃபோர்ட் போடுறோம், டைம் இன்வெஸ்ட் பண்றோம், நம்மளோட ஹார்ட் ஒர்க் போடுறோம். பட் இதனோட விளைவு என்னன்னா ஒரு 50 இயர்ஸ்க்கு மேல நம்ம எவ்வளவு பணம்லாம் சம்பாதிச்சு வச்சிருக்கோமோ அது எல்லாத்தையுமே ஹாஸ்பிட்டல்ல கொண்டு போய் கொடுத்துட்டு நம்ம இல்னஸ் ஆகி சிக்னஸ் ஆகி ஹாஸ்பிட்டாலிட்டி ஆயிடுறோம். எதனால அப்படின்னு பாத்தீங்கன்னா டுடே சினாரியோ என்னங்க, நம்ம உயிர் வாழ்றதுக்கு 3 முக்கியமான விஷயங்கள் வேணுங்க. ஃபர்ஸ்ட் திங்க் என்ன அப்படின்னா சுத்தமான காத்து. இப்ப நமக்கு கிடைக்குதா, திங்க் பண்ணிக்கோங்க. கொஸ்டின் நம்பர் 1. ரெண்டாவது சுத்தமான தண்ணி. நான் இப்ப சொல்றது ஆர்ஓ வாட்டர் பத்தி பேசவே இல்லை, நீர்நிலைகள்ல கிடைக்கக்கூடிய ஒரிஜினலான தண்ணியை பத்தி பேசுறேன். இப்போ கிடைக்குதா, திங்க் பண்ணுங்க. மூணாவது ஹெல்தியான சாப்பாடு. நீங்க போயிட்டே இருக்கீங்க, நோ அப்படின்ற ஒரு ஆன்சர் கிடைக்குதுன்னா உங்களோட ட்ராக் தப்பு, நீங்க சேஞ்ச் பண்ணணும், யூ டர்ன் போடணும் அப்படிங்கறது தான் இந்த சினாரியோ வந்து சொல்லுது. நெக்ஸ்ட் ஸ்லைட் போலாம் சார். So rise of health problem in last 50 years. கண்டிப்பா கடந்த 50 வருஷங்களா நம்மளோட ஹெல்த் கண்டிஷன் எந்த அளவுக்கு பெஸ்டா இருக்கு அப்படிங்கறத இந்த ஸ்லைட்ல கொடுத்திருக்காங்க. இதுல ஃபர்ஸ்ட் திங் பாத்தீங்கன்னா அக்ரிகல்ச்சர், விவசாய முறை. நம்மளோட விவசாய முறை 50 வருஷத்துக்கு முன்னாடி எப்படி இருந்தது, நல்ல மண் வளம், நல்ல மழை வளம் இருந்தது, நல்ல விதைகள் உரங்கள் யூஸ் பண்ணாங்க, கிடைக்கக்கூடிய உணவுப் பொருட்கள் ரொம்ப ரொம்ப ஹெல்தியா ஆர்கானிக்கா கிடைச்சது. அதை சாப்பிட்டு வளர்ந்த நம்ம 100 வருஷம் 120 வருஷம் வரைக்கும் ரொம்பவுமே ஹெல்தியா ஆர்கானிக்கா இருந்தோம். பட் இப்ப நம்மளோட ஃபுட் எப்படி இருக்கு, நம்மளோட அக்ரிகல்ச்சர் மெத்தட் எப்படி இருக்கு, மண்ணு சரியில்லை, தண்ணி சரியில்லை, நம்ம போடக்கூடிய விதைகள் சரி கிடையாது, ஹைபிரிட் உரங்கள் பாத்தீங்கன்னா கெமிக்கல் பேஸ்டா இருக்கு. நீங்க யோசிச்சு பாருங்க, இது மூலியமா வரக்கூடிய உணவுப் பொருட்கள் நமக்கு எந்த அளவுக்கு ஹெல்தியா இருக்கும் அப்படிங்கறத நீங்க யூஸ் பண்ணி பாருங்க. ஸோ இது எல்லாத்தையும் தாண்டி நம்ம சாப்பிட்றதுக்கு 3 ரூல் வச்சிருக்கோங்க. ரூல் நம்பர் 1 என்ன அப்படின்னாக்கா பாக்குறதுக்கு கலர்ஃபுல்லா இருக்கணும் நம்மளோட ஃபுட். ரூல் நம்பர் 2 என்னன்னா ஸ்மெல் நல்லா இருக்கணும். மூணாவது என்னன்னா நாக்குக்கு சொட்டு சொட்டு டேஸ்டா இருக்கணும். இது 3 விஷயங்கள் இருந்ததுன்னா அது நம்ம ஹெல்த்துக்கு நல்லது பண்ணுதா பண்ணலையான்றதை பத்தி நம்ம திங்க் பண்றதே இல்லை, கண்ணா அப்படின்னு சாப்பிட ஆரம்பிக்கிறோம். சாப்பிடுறதோட விளைவுகள் என்னன்னா நம்ம ஹெல்த் இஷ்யூஸ்க்கு ஆளாகிறோம். 20 வயசுக்கு மேலானாலே டைஜஷன் ப்ராப்ளம் ஸ்டார்ட் ஆகக்கூடிய சுச்சுவேஷன்ல இப்ப நம்ம இருக்கும். அப்படியே நமக்கு ஹெல்த் இஷ்யூஸ் வருது அப்படின்னா நம்ம ஃபர்ஸ்ட் என்ன ப்ரிஃபர் பண்றோம், ஒரு தலைவலி காய்ச்சல் அப்படின்னா பக்கத்துல இருக்க மெடிக்கல் ஷாப்க்கு போறோம். ரொம்ப சீரியஸான ஹெல்த் இஷ்யூஸ் வந்தா மட்டும்தான் நம்ம டாக்டர் கிட்டயே போறோம். ஸோ நம்ம சாப்பிடுற மெடிக்கல் ஷாப்ல வாங்கி சாப்பிடுற மருந்துகளையும் மாத்திரைகளையும் என்ன இருக்கு அப்படின்னு நம்ம ஒரு தடவையாவது திங்க் பண்ணி பாக்குறோமா? ஒண்ணுமே கிடையாதுங்க. ட்ரக்ஸ் இருக்கு, ஸ்டெராய்டு இருக்கு, பெயின் கில்லர் இருக்கு. இது 3 தான் அந்த டேப்லெட்ஸ்ல இருக்கு. நீங்க நல்லா யோசிச்சு பாருங்க, ஒரு பர்டிகுலர் நோய்க்காக நீங்க டேப்லெட் சாப்பிட ஆரம்பிச்சீங்கன்னா ஒரு 3 to 6 months அப்புறம் பக்கத்திலேயே இன்னொரு டிசீஸ் புதுசா ஸ்டார்ட் ஆகும். எதனாலன்னா நீங்க சாப்பிட்ட டேப்லெட்ல இருக்கக்கூடிய சைட் எஃபெக்ட்ஸ். அடுத்த திங், நம்ம ரெகுலரா யூஸ் பண்ணக்கூடிய ஸ்கின் கேர், ஹேர் கேர், பர்சனல் கேர் ப்ராடக்ட்ஸ். நீங்க யோசிச்சு பாருங்க, காலையில நம்ம தூங்கி எந்திரிச்சு யூஸ் பண்ற பேஸ்ட்ல இருந்து நைட் யூஸ் பண்ணக்கூடிய நைட் ரொட்டீன் வரைக்கும் நம்ம யூஸ் பண்ணக்கூடிய காஸ்மெட்டிக்ஸ் எல்லாத்துலயுமே பாத்தீங்கன்னா கண்டிப்பா கெமிக்கல் இருக்குங்க. ஸோ இந்த கெமிக்கல் என்ன ஆகுது அப்படின்னா 20 செகண்ட்ல நம்மளோட ஸ்கின் மூலியமா போய் பிளட் அஃபெக்ட் பண்ணுது. நிறைய ஸ்கின் கேன்சர்ஸ் வர்றதுக்கு மெயின் ரீசன் வந்து நம்ம யூஸ் பண்ணக்கூடிய ஸ்கின் கேர் ப்ராடக்ட்ஸ் தான் அப்படிங்கிற ஒரு ரிப்போர்ட் கொடுக்குறாங்க. ஸோ இது எல்லாமே நீங்க திங்க் பண்ணி பாருங்க. இது எல்லாத்தோட விளைவு என்ன அப்படின்னா கேன்சர், டயபெட்டிக், ஹார்ட் அட்டாக், இது எல்லாமே 50 வருஷத்துக்கு முன்னாடி ஊர்ல யாராவது ஒருத்தருக்கு வரும். ஆனா இப்ப எப்படி இருக்குன்னா கேன்சர், டயபெட்டிக், ஹார்ட் அட்டாக் எல்லாமே நம்மளோட லைஃப் ஸ்டைல் டிசீஸா மாற ஆரம்பிச்சிருச்சு. பேஷண்ட் இருக்காங்க, ஒரு லங்ஸ் ப்ராப்ளம்ல அஃபெக்ட் ஆன பேஷண்ட் இருக்காங்க, ஒரு நீ பெயின்ல அஃபெக்ட் ஆன பேஷண்ட் இருக்காங்க, ஒரு இன்டெஸ்டைன் ப்ராப்ளம் இருக்கக்கூடிய பேஷண்ட் கண்டிப்பா இருக்காங்க. இதெல்லாம் எதனால வருது? ஒன் செகண்ட் நீங்க திங்க் பண்ணி பாருங்க. எல்லாத்துக்குமே மெயின் ரீசன் என்னன்னா நம்ம
டே டு டே லைஃப்ல யூஸ் பண்ணக்கூடிய ப்ராடக்ட்ஸ், பொருட்கள், சாப்பாடு, மெடிசின்ஸ் எல்லாமே தான். டிசைட் அபவுட் யுவர்ஸ். இஃப் யூ டோன்ட் இன்வெஸ்ட் இன் யுவர் ஹெல்த் டுடே, இன்னைக்கு யோகால, எக்ஸசைஸ்ல, மெடிடேஷன்ல, குட் நியூட்ரிஷன்ல நீங்க டைம் இன்வெஸ்ட் பண்ணல அப்படின்னா இன்வெஸ்ட் பண்ணக்கூடிய சுச்சுவேஷனுக்கு 100% போவீங்க அப்படிங்கிறது தான் இந்த ரிப்போர்ட் வந்து சொல்லியிருக்கு. நெக்ஸ்ட் ஸ்லைட் போலாம் சார். அவர் நெக்ஸ்ட் ஜெனரேஷன் இஸ் ப்ரீ பொல்யூட்டட். இது கண்டிப்பா எல்லாருமே கவனமா கேளுங்க. இது நான் சொல்லலைங்க, யூஎஸ்ல இருக்கக்கூடிய ஒரு ரிசர்ச் யூனிவர்சிட்டியில வந்து சொல்றாங்க. அவங்க என்ன பண்றாங்கன்னா 2016 பண்றாங்க. 265க்கும் மேற்பட்ட கெமிக்கல்ஸ் அதுல இருக்கு அப்படிங்கறத ஐடென்டிஃபை பண்றாங்க. அந்த பிரெக்னன்சி டைம்ல மதர் எடுக்கக்கூடிய ஃபுட், மதர் எடுக்கக்கூடிய நியூட்ரிஷன், மதர் எடுக்கக்கூடிய ஸ்கின் கேர் ப்ராடக்ட்ஸ், கெமிக்கல்ஸ், மெடிசன்ஸ், இதுல இருக்கக்கூடிய கெமிக்கல்ஸ் பிளட் மூலியமா அந்த குழந்தைய போய் அஃபெக்ட் பண்ணிருக்கு அப்படிங்கிற ஒரு ரிப்போர்ட் கேன்சர் ப்ராப்ளம், சுகர் 9% குழந்தைங்களுக்கு அடுத்த நாளே ஜாண்டிஸ் அஃபெக்ட் ஆயிடுது அப்படிங்கிறாங்க. இதுக்கு எல்லாம் என்ன ரீசன் அப்படின்னா அந்த பிரெக்னன்சி டைம்ல மதர் யூஸ் பண்ணக்கூடிய ப்ராடக்ட். இந்தியாவில் நம்ம யூஸ் பண்ணிட்டு தான் இருக்கோம். நெக்ஸ்ட் ஸ்லைட் போலாம் சார். எவ்ரி மந்த் ஹாஸ்பிட்டல் அட்மிட் 150 யங்ஸ்டர்ஸ் ஹார்ட் அட்டாக்னால அட்மிட் ஆகுறாங்க. நான் சொல்லலைங்க, பெங்களூர்ல இருக்கக்கூடிய ஒரு ஃபேமஸ் ஹாஸ்பிட்டாலிட்டியில இந்த ரிப்போர்ட் வந்து கொடுத்துருக்காங்க மேகசின்ல. ஒரு நாளைக்கு 150 யங்ஸ்டர்ஸ் வந்து ஹார்ட் அட்டாக்னால அட்மிட் ஆகுறாங்க அப்படின்னு. அதுலயும் 25ல இருந்து 35க்குள்ள ஏஜ்ல இருக்கவங்க அட்மிட் ஆகுறாங்கிறாங்க. நமக்கு தெரிஞ்ச வரைக்கும் ஹார்ட் அட்டாக் எப்படி வரும்? கொலஸ்ட்ரால் அதிகமான ஹார்ட் அட்டாக் வரும், வயசான ஹார்ட் அட்டாக் வரும். அப்படி கிடையாதுங்க. நம்ம யூஸ் பண்ணக்கூடிய ப்ராடக்ட்ஸ், நம்ம யூஸ் பண்ணக்கூடிய ஃபுட், நம்ம யூஸ் பண்ணக்கூடிய விஷயங்கள்ல இருக்கக்கூடிய நியூட்ரிஷன் டிஃபிஷியன்சி நமக்கு ஹார்ட் அட்டாக் உண்டு பண்ணும். அதையும் மீறி நமக்கு ஒர்க்ல இருக்கக்கூடிய ஸ்ட்ரெஸ், பிசினஸ்ல இருக்கக்கூடிய ஸ்ட்ரெஸ் ஹார்ட் அட்டாக் வர்றதுக்கு மெயின் ரீசன் இருக்கு. ஏன் அப்படின்னா நியூட்ரிஷன் அஃபெக்ட் அவர் திங்கிங், பிஹேவியர், ஸ்டாமினா, எனர்ஜி எல்லாத்துக்குமே மெயின் திங் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம திங்க் பண்ணி பார்க்கணும். நெக்ஸ்ட் நம்மளோட அடுத்த ஜென்ரேஷன், ஏன்னா ஆல்மோஸ்ட் இதுல வந்து கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா ஒரு 325 பீப்புள்ஸ் வந்து கனெக்ட் ஆயிருக்கீங்க. இந்த உலகத்திலேயே நமக்கு ரொம்ப பிடிச்சது யாருன்னா நம்மளோட குழந்தைங்க தாங்க. நான் உங்ககிட்ட கேட்கிறேன், ஆஸ் அ பேரண்டா நம்ம குழந்தைங்க ஆரோக்கியமா இருக்கிறதுக்கு நம்ம என்ன கொடுக்கறோம்? நம்ம சொல்லலாம் பூஸ்ட், காம்ப்ளான், ஹார்லிக்ஸ் கொடுக்கலாம். ஆனா இதுக்குள்ளலாம் என்ன இருக்கு நம்ம ஒரு நாளாவது திங்க் பண்ணி பார்த்திருக்கோமா? விராட் கோலி எடுக்கிறாரு, தோனி எடுக்கிறாரு, சச்சின் எடுக்கிறாரு, நம்மளும் நம்ம குழந்தைங்களுக்கு கொடுக்குறோம். அப்படி கிடையாதுங்க. பேரண்ட்ஸா இருக்க நமக்கு நிறைய ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் இருக்கு. நம்ம குழந்தைங்களுக்கு நம்மளால கொடுக்க முடிஞ்சது ஒன்னே ஒண்ணுதாங்க, அவங்கள ஹெல்தியா ஆரோக்கியமா வளர்க்க மட்டும்தான் முடியும். மற்ற ஃபியூச்சர் எல்லாமே அவங்களோட கையில தான் இருக்கு. ஸோ பேரண்ட்ஸ் திங்க் பண்ணுங்க. ஸோ இவ்வளோ விஷயங்கள் நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணேன். நிறைய விஷயங்கள் கெமிக்கல் கெமிக்கல் கெமிக்கல்னு உங்ககிட்ட நான் பேசினேன். ஆனால் இதுக்கான சொல்யூஷன் என்ன அப்படின்றது நீங்கள் யாராவது திங்க் பண்ணி பார்த்துருக்கீங்களா? அப்படின்னு சொல்யூஷன் இருக்கணும் அப்படின்னா வீட்டில் 2 இடங்கள் கிச்சன்ல என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா எல்லார் வீட்டுக்கு இல்லைன்னா கண்டிப்பா ப்ரோக்ராம் முடிச்சோன்னு போய் பாருங்க. அந்த அஞ்சரை பெட்டிங்கிறது என்னன்னா ஸ்பைஸ் ரேக்கு கிடையாது, கொடுத்துட்டு போன மெடிசன் பாக்ஸ். அந்த மெடிசன் பாக்ஸ்ல என்ன இருக்கு? மிளகாய் இருக்கு, பெஸ்ட் பெயின் கில்லர். தனியா தைராய்டுக்கு பெஸ்ட் சொல்யூஷன். ஜீரா அயன் டெஃபிஷியன்சி கம்மி பண்ணும், ஜீரகம். மஞ்சள் எல்லாருக்குமே தெரியும், பெஸ்ட் கிருமியாசினி, பெஸ்ட் ஆன்டிபயோட்டிக், கேன்சர் செல்ஸை கூட எதிர்த்து ஃபைட் பண்ணக்கூடிய நல்லா கிடையாதுங்க. சுகர் பேஷண்டா பட்டைய அவங்களோட ஃபுட்ல எடுத்துக்கிட்டீங்கன்னா 3 to 6 monthsல சுகர் லெவல் எவ்வளவு இருந்தாலும் நம்மளால கண்ட்ரோல் பண்ணி வெளியில வர முடியும். பட் இது எல்லாமே ஓகே, நம்ம எல்லாருமே யூஸ் பண்றோம். நான் உங்ககிட்ட கேட்கிற கேள்வி என்ன அப்படின்னா, இதுல எவ்வளவு பேர் வந்து பாத்தீங்கன்னா வீட்டுல யூஸ் பண்றீங்க, எவ்வளவு பேர் மளிகை கடையில போய் வாங்கி யூஸ் பண்றோம்னு கேட்டா இதுல 90% பீப்புள் வந்து மளிகை கடையில போய் வாங்குறதுன்னு தான் சொல்லுவோம். 10% பீப்புள் நீங்க இருக்கீங்க இல்லையா? நான் உங்ககிட்ட கேட்கிறேன், வீட்டுல நீங்க யூஸ் பண்ற மசாலா பொருட்களுடைய ரா மெட்டீரியல்ஸ், மூலப்பொருட்கள் நம்ம வாங்குறோம் இல்லையா, அது ஆர்கானிக்கா கிடைக்குதான்னு உங்களால சொல்ல முடியுமானா 0.1% மக்களால கூட சொல்ல முடியாது. ஏன்னா இப்ப அதுக்கான வழிகள் கிடையாது. சீரியஸ்ல எக்ஸலண்டான ஸ்பைசஸ் நமக்கு
யூஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. செய்யப்படாத விதைகள் மூலயமா இந்த ஸ்பைசஸ் எல்லாமே நமக்கு கல்டிவேட் பண்ணி கொடுத்துருக்காங்க. இதுல ஸ்பைசஸ் எக்ஸ்ட்ராக்ட் பண்றது கிடையாது, கலர்ஸ் ஆட் பண்றது கிடையாது, ப்ரிசர்வேட்டிவ் கிடையாது, பெஸ்டிசைட்ஸ் கிடையவே கிடையாது. 100% ஹெல்த் பெனிஃபிட்டோட நமக்கு ரொம்ப ரொம்ப அஃபோர்டபுள் பிரைஸ்ல கொடுத்துருக்காங்க. இது ஜஸ்ட் லைக் நம்மளாங்க 100% ஆர்கானிக் ஜெய்விக் பாரத் சர்டிபிகேட் SIS கலெக்ட் பண்ணதுக்கு அப்புறம் தான் இந்த ஸ்பைசஸ் வந்து நம்ம கிட்ட வந்திருக்கு. ஸோ நெக்ஸ்ட் செக்ஷன் வந்து டீ நமக்கு டீ லீஃப் இதுல ஆட் பண்ணிருக்காங்க. இதுல டஸ்ட் இல்லைன்னு லேப் டெஸ்ட் ரிப்போர்ட் வாங்கிட்டு நம்மளோட டீ கொடுத்துருக்காங்க. இந்த பொருட்கள் எல்லாமே அப்படிங்கிற சர்டிபிகேட் வாங்கியிருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா ஸ்டாக்ஸ் அண்ட் ஃபீஸ் அப்படிங்கிற செக்மெண்ட்ல ஆயுர்வேதிக் ரேஞ்ச் ப்ராடக்ட்ஸ் வந்து நமக்கு கொடுத்துருக்காங்க. இது எல்லாத்தையுமே கம்பெனி ஆயுர்வேதிக் மெடிசன் சொல்றாங்க, ஆயுர்வேதிக் சப்ளிமெண்டரி சொல்றாங்க, ஆயுர்வேதிக் ஊட்டச்சத்து உணவுன்னு சொல்றாங்க. நம்ம உச்சந்தலையில இருந்து உள் மூலியமா சொல்யூஷன் கொடுக்க பர்மனண்டா சொல்யூஷன் கொடுக்க முடியும். சுகருக்கு, பிபிக்கு, தைராய்டுக்கு, லேடிஸ்க்கு இரெகுலர் ரிலேட்டடான ப்ராப்ளம், எலும்பு சம்பந்தப்பட்ட பிரச்சனை, நம்மளால அந்த பிரச்சனையை சரி பண்ணி மருந்து மாத்திரைகள்ல இருந்து அவங்கள வெளியில கொண்டு வரதுக்கு முடியும். இந்த ப்ராடக்ட்ஸ் எல்லாமே 100% ஆர்கானிக் சர்டிபிகேட்டும் ஆயுஷ் சர்டிபிகேட்டும் கம்பெனி கலெக்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் செக்மெண்ட் ஆஃப் ப்ராடக்ட்ஸ் ஹெர்ப்ஸ் அண்ட் ஹெல்த். நமக்கு இதுல காஸ்மெட்டிக், ஸ்கின் கேர், ஹேர் கேர் ப்ராடக்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. இந்த ப்ராடக்டோட ஸ்பெஷாலிட்டி என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்தியன் டாக்டர் அசோசியேஷன் நம்மளோட ப்ராடக்ட்ஸை ரெக்கமெண்ட் பண்றாங்க. அதனால காஸ்மெட்டாலஜிஸ்ட், டெர்மட்டாலஜி டாக்டர்ஸ் நம்மளோட ப்ராடக்ட்டை ரெக்கமெண்ட் பண்றாங்க. இதுல 15 டைப்ஸ் ஆஃப் ஹார்ம்ஃபுல் கெமிக்கல் இல்ல அப்படின்னு கம்பெனி ஓப்பனா போல்டா கெத்தா ப்ராடக்ட்டுக்கு பின்னாடி பிரிண்ட் பண்ணியே கொடுத்துருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு காஸ்மெட்டிக்ஸ் எவ்வளோ பெரிய காஸ்மெட்டிக் கம்பெனிஸ்லாம் இருக்கு, யாருமே என்னோட கம்பெனி ப்ராடக்ட்ல இவ்வளவு கெமிக்கல்ஸ் இல்ல அப்படின்னு ஓப்பனா டிக்ளேர் பண்ணதில்ல. பட் நம்மளோட கம்பெனி பண்ணியிருக்காங்க. நம்ம கெமிக்கல் இல்லாம ஆர்கானிக்கான முறையில நம்மளோட ஸ்கின்னையும் ஹேரையும் ஹெல்த்தியா வச்சுக்கணும் அப்படின்னா 100% மஸ்ட் நம்மளோட சப்ளிமெண்டரிஸ் இது எல்லாத்தையுமே யூஸ் பண்ணுங்க. ஸோ நெக்ஸ்ட் பி நியூட்ரிஷன் அப்படிங்கிற செக்மெண்ட்ல எக்ஸலண்டான வெயிட் மேனேஜ்மெண்ட் ப்ராடக்ட்ஸ் நமக்கு கொடுத்துருக்காங்க. இது எல்லாமே 3-வே புரோட்டீன்ல ஆட் பண்ணி கொடுத்துருக்காங்க. ரொம்ப ரொம்ப அஃபோர்டபுள் பிரைஸ்ல இந்த ப்ராடக்ட்ஸ் எல்லாமே இருக்கு. வெயிட் கம்மி பண்ணணும்னு நினைக்கிறவங்க கம்மி பண்ணலாம், வெயிட் கெயின் பண்ணணும்னு நினைக்கிறவங்க கெயின் பண்ணலாம், ஹெல்த்தி பிரேக்ஃபாஸ்டா எடுத்துக்கலாம். குழந்தைங்களுக்கு தேவையான கிட்ஸ் நியூட்ரிஷன் இதுல இருக்கு. நிறைய ட்ரை சாலட் சப்ளிமெண்டரிஸ் இருக்கு. இந்த சப்ளிமெண்டரிஸ் வாங்கி அடுத்த செக்மெண்ட் எனர்ஜி ப்ரோ அப்படிங்கிற செக்மெண்ட்ல எக்ஸலண்டான ஸ்போர்ட்ஸ் நியூட்ரிஷன் ப்ராடக்ட் நமக்கு இன்ட்ரோடியூஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஜிம்க்கு போறவங்க, ஜிம்ல ஒர்க் அவுட் பண்றவங்க, ப்ரீ ஒர்க் அவுட், போஸ்ட் ஒர்க் அவுட், ப்ரோட்டீன் சப்ளிமெண்டரிஸ் வந்து இதுல கொடுத்துருக்காங்க. இதுல என்ன ஸ்பெஷாலிட்டின்னு பாத்தீங்கன்னா, இந்த ப்ராடக்ட்ஸ் எல்லாமே WADA NADA அப்ரூவ் ஆன ப்ராடக்ட். அப்படின்னா என்னன்னா, ஒரு ஸ்போர்ட்ஸ் நியூட்ரிஷன்ல இருக்கக்கூடிய ஸ்டெராய்டோட ரேஷியோவை மெஷர் பண்ணக்கூடிய ஒரு கண்ட்ரோல் போர்டு தான் WADA NADA, வேர்ல்ட் ஆன்டி டாப்பிங் ஏஜென்சி, நேஷனல் ஆன்டி டாப்பிங் ஏஜென்சி. இந்த ரெண்டு போர்டையும் பாஸ் பண்ணி நம்மளோட எனர்ஜி ப்ரோ செக்மெண்ட் ப்ராடக்ட்ஸ் எல்லாமே இன்னைக்கு நம்ம கையில வந்திருக்கு. ஸோ ஆர்கானிக்கான மெத்தட்ல நம்மள மசில் பில்ட் பண்றதுக்கும், வெயிட் கெயின் பண்றதுக்கும், ஒர்க் அவுட் பண்றதுக்கும், ஸ்லிம்மா ஃபிட்டா நம்மள வச்சுக்கிறதுக்கும் இந்த எனர்ஜி எல்லாமே FDA சர்டிபிகேட் வாங்கியிருக்காங்க. HACCP விஷத்தன்மை இல்லாத உணவு அப்படின்னா அட்லீஸ்ட் ஹோம் கேர் ப்ராடக்ட்ஸ். அப்புறம் ப்ரோக்ராமோட பிகினிங்லேயே சொன்ன மாதிரி நம்ம வீட்டுல ஹெல்த் ப்ராப்ளம் இல்லாம இருக்கணும்னா நம்ம வீட்டுல சரி பண்ண வேண்டியது ஃபர்ஸ்ட் கிச்சன், ரெண்டாவது நம்ம வீட்டு டாய்லெட். யார் வீட்டு டாய்லெட் கிளீனா ஹைஜீனிக்கா இருக்கோ அந்த வீட்டுல ஹெல்த் ப்ராப்ளம் இருக்கவே இருக்காது. யார் வீட்டுல டாய்லெட் கிளீன் இல்லாம இருக்கோ அந்த வீட்டுல கண்டிப்பா ஹெல்த் ப்ராப்ளம் இருக்கும். டவுட் இருந்தா ப்ரோக்ராம் முடிச்சதுக்கு அப்புறம் போய் டாய்லெட்ல பாருங்க. இவங்க 4 பேர் யாருன்னு பாத்தீங்கன்னா, நம்மளோட ஃபேமிலிய, நம்மளோட வீட்டை நம்மள கிளீனா வச்சுக்கிறதுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கக்கூடிய 4 பேர் தான் இவங்களுமே. என்னடா இவ்வளவு நேரம் நியூட்ரிஷன் பத்தி பேசிட்டு இப்ப டாய்லெட் கிளீனர் பத்தி பேசுறேன்னு நினைக்காதீங்க. அது எல்லாமே நம்ம இன்டேக் எடுத்துக்கிறதுக்கு. ஆனா இவங்க 4 பேரும் நம்மளையும், நம்ம ஃபேமிலியும், நம்ம குழந்தைங்களையும் கிளீனா வச்சுக்கிறதுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருப்பாங்க. பட் இதுல என்ன யூனிக்கான விஷயம் என்னன்னா, இதுல இயற்கையான மூலக்கூறுகள் ஆட் பண்ணி இருக்கிறதுனால இதுல இருந்து வர வேஸ்டேஜ் கூட மண்ணுக்கோ மண் சார்ந்த உயிரினங்களுக்கோ எந்த விதமான பாதிப்பும் வரக்கூடாதுன்ற மாதிரி பார்த்து ப்ரிப்பேர் பண்ணியிருக்காங்க. 100% பயோடிகிரேடபிள் பிளாஸ்டிக் வந்து இதில் யூஸ் பண்ணலாம்.
ஸ்கின் எந்த விதத்திலயும் எஃபெக்ட் பண்ணாது. ஏன் அப்படின்னா நம்ம கிளவுஸ் போடுவோம், செப்பல் போடுவோம், குழந்தைங்கள்ட்ட இருந்து சேஃபா எடுத்து வைப்போம். ஏன்னா அதுல ஆசிட் இருக்கு, கெமிக்கல் இருக்கு. ஆன எஃபெக்டும் பண்ணாது, நம்மளோட ஃபேமிலியை கிளீனா ஹைஜீனிக்கா வச்சுக்கிறதுக்கு ரொம்ப 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 யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ இந்த ப்ராடக்ட்ஸ் பத்தி இவ்வளவு நேரம் இந்த செக்மெண்ட் பத்தி நான் ஜஸ்ட் உங்களுக்கு டீசர் தாங்க கொடுத்துருக்கேன். ப்ராடக்ட்ஸ் பத்தி டீட்டெயிலா பேசணும்னா 3 நாள் கண்டிப்பா தேவைப்படும். இன்னைக்கு அவ்வளோ டைம் கிடையாது. ஜஸ்ட் லைக் தட் மேனுஃபேக்சரிங் யூனிட்ல அட்வைசரி போர்ட் மெம்பர்ஸ் வந்து ஒர்க் பண்ணிட்டு ரொம்ப ரொம்ப குவாலிட்டியா எல்லாமே செக் பண்ணி அதெல்லாம் தேவையில்லைங்க. உங்களுக்கு தேவையான ப்ராடக்ட்ஸ் பர்ச்சேஸ் பண்ணிட்டு நீங்க உங்களை அசோசியேட் பண்ணிக்கலாம். நீங்க ஒன்ஸ் நீங்க அசோசியேட் ஆகணும் முடிவு பண்ணீங்கன்னா, கத்துக்கிறதுக்கு ரெடியா இருந்தீங்கன்னா மட்டும் நீங்க அமௌண்ட் கட்டிட்டு நீங்க ஸ்டார்ட் பண்ணுங்க. கத்துக்கிறதுக்கு நான் ரெடி இல்லை அப்படின்னா நீங்க ப்ராடக்ட் மட்டும் சாப்பிட்டு ஆரோக்கியமா இருந்துக்கலாம். ஏன்னா நீங்க டைரக்டா உள்ள நீங்க அசோசியேட் பண்ணிக்கிட்டீங்கன்னா 32-35% 50% வரைக்கும் டைரக்டா உங்களுக்கு டிஸ்கவுண்ட்ஸ் கிடைக்கும் கம்பெனி சைட்ல இருந்து. ரெண்டாவது விஷயம் வந்து பாத்துட்டீங்கன்னா, அடுத்த ஸ்டேட் போங்க. சோ நெக்ஸ்ட் வந்து நீங்க இந்த டிஸ்ட்ரிபியூட்டர் ஆயிட்டு நீங்க அசோசியேட் ஆயிட்டு நீங்க கஸ்டமர் பேஸ் பண்ணி ரீட்டைல் பண்ணிக்கலாம். எங்களை மாதிரி இப்ப நீங்க ப்ராஜெக்ட் ப்ரமோட் பண்ணி டிஸ்ட்ரிபியூட் பேஸும் கிரியேட் பண்ணலாம். சோ ரெண்டுமே வந்து நம்ம கீழே எவ்வளவு டர்ன் ஓவர் நடக்குங்கிறதா விஷயம். நெக்ஸ்ட் போகும். சோ நெக்ஸ்ட் வந்து பாத்துட்டீங்கன்னா, நீங்க இதை ஆன்லைன்ல பண்ண முடியும், ஆஃப்லைன்ல பண்ணலாம். அதாவது ஜூம் மீட்டிங்ஸ் லைக் தட் இந்த மாதிரி பண்ணலாம். நீங்க வெல்னஸ் சென்டர்ஸ் யூஸ் பண்ணி நீங்க லைவாவும் பண்ணலாம். ரெண்டுமே நம்ம எப்படி வேணா ப்ரொமோட் பண்ணலாம். உதாரணத்துக்கு ஒரு டிஸ்ட்ரிபியூட்டர் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா, இப்போ உதாரணத்துக்கு இப்ப நம்ம ஒரு பர்சனா இருக்கோம், இப்ப நம்ம ஒரு வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் வச்சோம்னா கூட ஒரு 200-300 பேர் பாக்குறாங்க. அதுல ஒரு 100 பேரை வந்து என்ன சொல்லுவாங்க, நான் ஏதாவது ட்ரை பண்ணி பாக்கலாமான்னு இருக்கேன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு 70 பேர் ஏதாவது ஒரு பர்ச்சேஸ் பண்ணுவாங்க. ஒரு 25 பேர் என்ன பண்ண ரெகுலரா பர்ச்சேஸ் பண்ண ஆரம்பிப்பாங்க. ஒரு 5 பேர் டிஸ்ட்ரிபியூட்டரா கன்வெர்ட் ஆவாங்க. ஒரு 5 டிஸ்ட்ரிபியூட்டர் உங்களுக்கு கீழே வந்துட்டாங்க. ஒவ்வொரு டிஸ்ட்ரிபியூட்டரும் ஒரு 500 ரூபாய்க்கு உங்களுக்கு பொருள் வாங்குற மாதிரி ஒரு 20 கஸ்டமர் கையில வச்சிருக்காங்க அப்படின்னாவே, நெக்ஸ்ட் ஸ்லைட் போங்க. 20 கஸ்டமர் வச்சிருக்காங்க அப்படின்னாவே அவங்களோட இன்கம் எவ்வளவு இருக்கும் அப்படின்னா, நியர்பை ஒரு 5 டிஸ்ட்ரிபியூட்டர் கிரியேட் ஆகி 20 கஸ்டமர் அவங்க மெயின்டைன் பண்ணாங்க. 500 ரூபாய்க்கு பர்ச்சேஸ் பண்றோம் வச்சிருந்தாங்கன்னாவே 5000 ரூபாய் கிடைக்கும். என்ன சார் 5000 தானா? இல்லைங்க. 25 டிஸ்ட்ரிபியூட்டர் உங்களுக்கு டூப்ளிகேட் ஆகும் பொழுது, 125 டிஸ்ட்ரிபியூட்டர் டூப்ளிகேட் ஆகும் பொழுது உங்களுக்கு 1.5 லட்சம் வரைக்கும் இன்கம் கிடைக்க ஆரம்பிக்கும். இதே நீங்க ஒரு 625 டிஸ்ட்ரிபியூட்டர் அப்ராக்சிமேட்டா நான் சொல்றேன், ஒரு பீப்புள் வரும் பொழுது உங்களுக்கு இன்கம் நியர்பை ஒரு 5 lakhs to 5 lakhs and above கிடைக்கும். நான் இந்த ஸ்லைடு சொல்லும் பொழுது எனக்கே அது பிரமிப்பா தான் இருந்துச்சு பிகினிங்ல, உண்மை சொல்றேன். ஆனா இன்னைக்கு இந்த இன்கம் நான் வாங்கிட்டு தான் இருக்கேன். சோ யாருக்கு இந்த ப்ராஜெக்ட் எல்லாம் செட் ஆகும் சார், யாருக்கெல்லாம் இதுல வந்து கரெக்டா வரும் நீங்க என்ன கேட்டீங்க அப்படின்னா, நல்ல ஒரு கனவு இருக்கு, நான் கத்துக்கிறதுக்கும் கத்துக்கிட்டதை பண்றதுக்கும் நான் டைம் இன்வெஸ்ட் பண்றதுக்கு நான் ரெடியா இருக்கேன். நெக்ஸ்ட் ஸ்லைட் போங்க. நான் கத்துக்கிட்டதை பண்றதுக்கு நான் ரெடியா இருக்கேன். ஒரு 2 to 3 years இது வந்து ஒரு ப்ராஜெக்டா எடுத்து உள்ளார வர. ஏன்னா இன்னைக்கு குயிக் மணி, நீங்க நல்லா புரிஞ்சுக்கோங்க, இன்னைக்கு குயிக் மணி அப்படி சொல்றது வந்து புதக்குழியில தள்ள போறாங்கன்னு அர்த்தம். ஒரு 2 to 3 years வந்துட்டு ஒரு 2 to 3 வருஷம் ஒரு பிசினஸ்குள்ள வந்து அதை புரிஞ்சுக்கிட்டு அதை பண்ண ஆரம்பிக்கும் பொழுதுதான் நீங்க அந்த தொழிலை கத்துக்க முடியும், அந்த தொழிலை நீங்க சம்பாதிக்க முடியும், ஒரு புகழ் அடைய முடியும், ஒரு அச்சீவ்மெண்ட் அடைய முடியும். உங்களுக்கும் உங்களுக்கும் ஒரு சர்க்கிள் ஃபார்ம் ஆகும், ஒரு வட்டாரம் ஃபார்ம் ஆகும். நீங்க குயிக்கா நம்ம சம்பாதிக்க நினைச்சோம்னா அவ்வளவுதான், நம்ம மாட்டிக்கிட்டோம்னு அர்த்தம். சோ ஃபைனலா என்னோட ஸ்லைடு க்ளோஸ் பண்ணிக்கோங்க. சோ இந்த ப்ராஜெக்ட் வந்து நான் சொன்ன இந்த ஒரு 3 டைப் ஆஃப் பீப்புள், ஒரு கனவு இருக்கு, டைம் கொடுக்கறதுக்கு ரெடியா இருக்கும், நான் பார்ட் டைமா பண்ணாலும் கத்துக்கிட்டதை பண்றதுக்கு நான் ரெடியா இருக்கேன் அப்படி சொல்றவங்களுக்கு 100% இந்த ப்ராஜெக்ட் வந்து செட் ஆகும். ஃபைனலா நான் ஒரே ஒரு விஷயம் சொல்றேன் சார், எல்லாமே கரெக்ட், நான் ஏன் பண்ணணும் ஒரு டைரக்டா ஒரு ஆன்சர் சொல்லுங்க அப்படின்னு நீங்க என்ன கேட்டீங்க அப்படின்னா, ஏன்னா எல்லாருமே ஏதோ ஒரு வருமானத்துக்கு போயிட்டு தான் இருக்கும். நான் என்ன சொல்றேன், இதுல யாருக்கெல்லாம் கடன் இல்லை அப்படின்னு சொல்லி நான் கை தூக்குங்கன்னு சொன்னா எத்தனை பேர் தூக்குவாங்க நீங்க நினைக்கிறீங்க? இந்த 350 பேர்ல ஒரு 10 பேர் தூக்குனாங்கன்னா பெரிய விஷயம். அப்ப எல்லாருமே வாழ்ந்துட்டு தான் இருக்கோம். ஆனா ஏன் வந்து இந்த சுமைகள் வந்துகிட்டு தான் இருக்கு? நீங்க ஒரு விஷயத்த கண்டிப்பா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும். இன்னைக்கு எத்தனை பேத்துக்கு இப்ப நீங்க வந்து என்னோட குழந்தைகிட்ட போயிட்டு உன் அப்பா அம்மா யாரும் கேட்டா, ஒரு ஹீரோ யாரும் கேட்டா என் அப்பா அம்மா சொல்லணும். என் குழந்தைங்க ரஜினி, அஜித், விஜய் சொல்லக்கூடாது. ஏன்னா நீங்க ஒரு விஷயத்த அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுங்க, நம்ம தாத்தாவோட 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 தாத்தா எத்தனை பேருக்கு பேர் தெரியும்? நிறைய பேருக்கு பேர் தெரியாது. இதே அந்த தாத்தா உங்களுக்கு வந்து உங்க ஊர் பஸ் ஸ்டாண்ட்ல ஒரு 2 ஏக்கர் இடத்த விட்டு போயிருக்காரு அப்படின்னா அந்த தாத்தாவோட பேர் தெரியுமா தெரியாதா?
கண்டிப்பா தெரியும். தாத்தா நல்லா இரு தாத்தா, உன்னாலதான் நான் வாழறேன் அப்படின்னு சொல்லி டெய்லி சாமி கும்பிட்டு போவோம் அவரை. ஏன்னா இந்த தாத்தா இருந்தது உண்மை, அந்த தாத்தா இருந்திருக்குன்னு சொல்லி நிரூபிச்சுட்டு போனது உண்மை. ஏன்னா அந்த தாத்தா தான் அந்த ஜெனரேஷன் ஹீரோ. எத்தனை அம்பானி வந்தாலும் திருபாய் அம்பானி தான் அந்த ரிலையன்ஸோட ஹீரோ. அந்த ரிலையன்ஸோட ஹீரோ. ஏன்னா அவர் தான் கிரியேட்டர், அந்த இடத்த உருவாக்குற விஷயம். சோ நம்ம ஜெனரேஷன்ல பாருங்க எத்தனை தாத்தா இருந்திருந்தாங்க. ஆனா இன்னைக்கு நம்ம நிலைமை என்ன? இன்னைக்கு நம்ம நிலைமை என்ன? ஒரு கடனோட இருக்கோமா, இல்ல என்ன பண்ணி வச்சிருக்கோம் இருக்கு, ஒரு நல்ல ஒரு படிப்பு கூட கிடைக்காம நல்ல சாப்பாடு கூட இல்லாம இருக்கிறவங்க இருக்காங்க. அப்புறம் இத்தனை பரம்பரையா வாழ்ந்தவங்க என்ன பண்ணிட்டு போனாங்க அப்படிங்கறது என்னோட கேள்வி. சோ சிச்சுவேஷன் மாத்தணும். உங்களோட கனவுகளை வந்து நீங்க மாத்தணும். உங்களோட கனவுகளை அடையணும். உங்களோட ப்ராப்ளம் வந்து நீங்க மாத்தணும்னு நீங்க நினைச்சீங்க அப்படின்னா, உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு கனவு இருக்கு அப்படின்னா, ஒரு நல்ல அச்சீவ் பண்ணணும்னு நீங்க நினைக்கிறீங்க அப்படின்னா, இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் பெருசா இல்லாம ஜெயிச்சே தீரணும்னு முடிவு பண்ணீங்கன்னா, நீங்க தாஜ்மஹல்ல எங்க கூட அசோசியேட் ஆகுங்க. சோ நாங்க உங்க கூட சப்போர்ட்டிவா இருப்போம். சோ கண்டிப்பா உங்களால ஜெயிக்க முடியும். சோ விஷ் யூ ஆல் தி பெஸ்ட்.